ஏமாத்துறான்னு தெரியுது. இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்கள் மறுபடியும் எப்படி அதிகாரத்துக்கு வர முடியுது? எப்படி வர முடியுது? எப்படி வர முடியுது? ஒருத்தர் கூட கோபம் வர மாட்டேங்குது. ஏன்? சரி சரி, இப்போ 5000 வங்கி கணக்கில் போட்டாங்க, 6800 கோடி போட்டிருக்காங்க. வாத்தியார் கேட்ட காசை கொடுக்க 100 கோடி தான், மருத்துவர்களுக்கு அதே மாதிரி 150 கோடி தான் செலவாகும். அதை கொடுக்காம நீ 6800 கோடி, யாருமே கேட்கலையே வங்கியில் பணம் போடணும், யாருமே கேட்கல 8000 டோக்கன் கொடுங்க. ஏன் கொடுக்குற? எந்த மாதிரியான நிர்வாகம், எந்த மாதிரியான ஆட்சி முறை இது? இங்கே கொண்டு நிறுத்துவ 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டிக்கிட்ட கொண்டு வந்துட்டேன். இப்போ நீ அறிவிச்சிருக்க அந்த இலவசங்களை கொடுத்துன்னா கொடுக்கணும்னா இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அப்போ வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி தான். ஒரு நாட்டின் வளர்ச்சி கடன் வளர்ச்சி. எங்கள் அம்மா 2000 ரேஷன் கார்டு வாங்குது, ஆனால் அந்த ரேஷன் கார்டுக்கு 2 லட்சம் கடன் இருக்குது. யார் பேரில்? எங்கள் அம்மா பேரில் இருக்குது. எப்படி? கால கொடுமை. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா கடன் வாங்கினேன்னு. உன்னை படிக்க வைக்க காசு இல்லை சாமி, வாங்கி படிக்க வச்சேன். மறுபடியும் அப்பா கடன் வாங்கினேன். தங்கச்சியை கட்டி கொடுக்க காசு இல்லை ஐயா, கடன் வாங்கினேன். எங்கள் அப்பா வாங்கின கடனில் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம அப்போ ஸ்டாலின் அப்போ வாங்கினதில் ஏதாவது நியாயம் இருக்கா? சொல்லு, ஏதாவது இருக்கா? இந்த திமுக வாங்கின கடனில் நிறைவேற்றப்பட்ட ஒரே நான் கேட்குறேன், தடையில்லாத மின்சாரம், ஒரு நொடி கூட துண்டிக்காத மின்சாரம் எல்லாருக்கும் கொடுத்தேன். சொல்லு, அருமையான பாதையை போட்டு கொடுத்தேன். இது சாலையா சவக்குழியானே தெரியாது. தலைநகரில் இவ்வளவு கேவலமாக இருக்குது பாதைன்னா மற்ற சாலைகளை நீ யோசிக்க வேண்டியதே இல்லை. அப்போது சிறந்த போக்குவரத்தை கொடுத்தேன் அப்படின்னு இல்லை. இந்த லட்சண அளவில் 1 லட்சம் கோடி போக்குவரத்து துறைக்கு கடன் இருக்குது. இதில் வந்தவன் போனவெல்லாம் நான் பெண்களுக்கு ஓசி, நான் ஆண்களுக்கும் ஓசி, ஒருத்தன் ஊரெல்லாம் ஓசி பஸ்ஸு, எங்கேயும் ஏறலாம், யாரும் இறங்கலாம். திருட்டு போய் இந்த பக்கம் ஏறி தாலி அத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கலாம். டேய், எங்கிருந்துடா கிளம்பி வாரிய? நீங்கள்லாம் எங்கிருந்து வாரிய? ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் தேவையில்லடா, அது ஜவுளி கடை வேலை. ஆடி தள்ளுபடி, அமாவாசை தள்ளுபடி, தீபாவளி போனஸ், அதெல்லாம் அவன் வேலை. கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எஜுகேஷன், மெடிக்கல், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், இது 3 தாண்டா அவன் கொடுக்கணும். கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். ஃபுல் திரும்பி வந்துக்கிட்டு ஏய் என்னை படிக்கவே ஐயா ரஜினிகாந்த் சொல்வார், சேலை வெட்டி கேட்காதியடா, வேலை வெட்டி கேளுங்கடான்னு. ஐயா எம்ஜிஆர் 10 ரூபா கொடுக்குறான் ஓட்டுக்குன்னு, பசியை போக்குறவன் பார்த்து ஓட்ட போடுறான், 10 ரூபா கொடுக்குறவனை பார்த்து போடாகிறான். அவன் ஆளுகளை தான் 1000